முடி கொட்டிக்கிட்டே இருக்கு, வேரோடு வந்துருக்கு. தலைமையில கை வச்சா கையில முடி இருக்குது, தலையில இருக்க வேண்டிய முடி கையில இருக்கு. ஆட பாவமே, என்னதான் எனக்கு ஆச்சு? இப்படியே முடி கொட்டிக்கிட்டே போச்சுன்னா எனக்கு கல்யாணம் இப்படி ஆகும். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அழகா இருக்குதுன்றதே நான் நினைச்சு கூட பார்க்க முடியாதா? இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு தான் என்ன அப்படின்னு நான் எல்லா இடத்துலயும் கேட்கிறேன், எதையோ படிக்கிறேன், யூடியூப்ல வீடியோ பாக்குறேன், எத்தனையோ டிப்ஸ் சொல்றாங்க, எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டேன். எல்லா மூலிகை எண்ணெயும் நிறைய தேய்ச்சி பார்த்துட்டேன், நிக்கல. வைட்டமின் மாத்திரை குறைபாடு நாங்க அதிகம் சாப்பிட்டு பார்த்தேன், அதுவும் நிக்கல. அமேசான்ல, பிளிப்கார்ட்ல எல்லா இடத்துலயும் கிடைக்கிற வெளிநாட்டு மருந்து வகைகள் வர வச்சு உபயோகிச்சு, அப்பவும் நிக்கல. அப்போ எனக்கு தீர்வு தான் என்ன? அப்படி எல்லா விதத்திலும் யோசிச்சு அனுபவிச்சுட்டு பார்த்துட்டு புடம்பிக்கிட்டு இருக்கிறோம்னா நீங்க அப்படின்னா நான் இப்ப சொல்ற டிப்ஸ் உங்க வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பாருங்க. கட்டாயமா முடி கொட்டாது, அதிகமாகும். எப்படி முடி கொட்டுறது நீங்கி முடி வளர்ச்சி அதிகமாகும், இதை நீங்க கண்கூட பார்க்கலாம். ஒண்ணு இல்லைங்க, முடி ஏன் கொட்டுதுன்ற உண்மையான காரணத்தோட இப்ப உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அது உணர்ந்துட்டாவே போதும், நீங்க கொட்டாத பார்த்தது உங்ககிட்ட இருக்கு. எப்படின்னா, ஒரு முடி நம்ம தலையினுடைய பகுதியில, தோல் பகுதியில, பரப்புல முடி நல்லபடியா ஒரு வளரணும்னா அதுக்கு தேவையானது ஒரு தண்ணி. அந்த தண்ணி தான் குளிர்ச்சியான ஒரு வெப்பநிலையோட இருக்கிற ஈரப்பதத்துடன் கூடிய தோல்ல எப்போதும் காக்கப்பட்டுட்டே இருக்கணும். அந்த ஈரப்பத தண்ணி நம்ம தோல்ல குறையும் போதுதான் முடி வறட்சி அடையும். முடி வறட்சி அடையும் போது அந்த தண்ணி ஈரப்பதத்து மூலமா முடிக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறது குறைவடையும். அதனால நாட்பட வறட்சியிலே இருக்கும்போது முடி தோண்டு போயிட்டுங்க. எப்படி நம்ம செடி பூமியில பார்த்து தண்ணி ஊத்தாம அதுக்குரிய சத்துக்கள் கிடைக்காம செடியானது வாடி போய் அதனுடைய நிலையிலிருந்து விழுந்துடும், அந்த செடியை விழுந்துடும். இப்படி விழுந்துதான் நம்ம முடி கொட்டுறது கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டா இருக்கும். இந்த ஈரப்பதம் எப்படி காக்கப்படுது அப்படின்னா, நம்ம சிறுநீரகங்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்குங்க முடி தலையில இருக்கிற ஈரப்பதம் காக்கப்படுது. அதனால அந்த ஈரப்பதம் காக்கும் தன்மையிலான நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். தலைக்கு ஷாம்பு யூஸ் பண்ணீங்கன்னா முடி வறட்சி ஆகும். சீக்கா யூஸ் பண்ணாங்கன்னா தலை குளிர்ச்சி ஆகும். தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் வாரம் ஒரு முறையாவது நீங்க பண்ண பாத்தீங்கன்னா தலை குளிர்ச்சியோட இப்போது இருக்கும். இரவு நேர உணவு டைமுக்கு சாப்பிடணும். கண்ணு விழிக்கிறது அதிகமா இருக்கக்கூடாது. கட்டாயம் பச்சை தண்ணியில தலைக்கு குளிக்கணும். கண்டிப்பா ரசாயனத்தோட இருக்கிற தலைக்கு உபயோகிக்க கூடாது. இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அழகா மாறிக்கிட்டே வரும். உங்களுடைய முடி கொட்டுதல் பிரச்சனை சீக்கிரம் சரியா. இந்த மாதிரி முடி கொட்டுறதுக்கு நிறைய டிப்ஸ்களை பல வகையில பார்த்து உபயோகித்து சளிப்படைஞ்சிட்டு இருப்பீங்க. அதுக்கான ஒரே டிப்ஸா நம்ம நல்வாழ்க்கை சேனல்ல வீடியோ போடுறோம். அந்த வீடியோக்கான லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும்.